தனம் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வாமா அப்படின்னு வசந்தி எங்கள் தனத்துக்கிட்ட பொருளையும் இங்கே பையையும் பணத்தையும் கொடுத்து அனுப்ப, சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனம் கிளம்பி படிக்க போகிறாங்க. அப்போ தான் வழியில் ஐஸ்வர்யாவையும் சேதுவையும் எங்கள் தனம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேராக அவங்க பக்கத்தில் போகவும் செய்கிறாங்க. மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இங்கே தனத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கும் போதே, அம்மா மீனாட்சி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, அவளுக்கு என்ன மாமா, அவள் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா வீட்டில், சீக்கிரமாக எப்போ போய் அவளை பார்க்குறதுன்னு தான் எனக்கு தோணும். அம்மா பொருளை கடையில் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னது, அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லும்போதும் சரி சரி அப்படி நாங்கள் தினமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷு இங்கே பார்த்துட்டு நான் உள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போய்ட்றாங்க இங்கே சேதும். அப்போது ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. தனம் எப்படி இருக்கேன்னு அங்கே ஐஸ்வர்யா கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு முகம் கொடுத்து பேசாமல் இல்லை தனம். அப்போ ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க தனத்துக்கிட்ட, எனக்கு அதாவது என்ன உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், பெரிய வீட்டில் இருந்தப்போ உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது, 2 பேருக்குமே எங்கள் பிரச்சனை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை தனம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. தனம் இதை கேட்டதுக்கு பிறகு, உன்னை வேணா மாமா நம்பலாம், ஆனால் உன்னை நான் நம்பவே மாட்டேன், நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு இருக்க எங்கள் சேது, இப்போ எதுக்கு தானே இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐஸ்வர்யா முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆனதுனால, மாமா நான் காரில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக காருக்கு போய்ட்றாங்க. பாரு நீ பேசினதுனால ஐஸ்வர்யா முகம் எப்படி வாடி போயிடுச்சு பாரு, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணி போகிறா பாரு, அப்படி என்னதான் ஐஸ்வர்யா பண்ணான்னு உனக்கு பிடிக்க மாட்டேது, உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த வீட்டில் இருந்தப்போ சண்டை பிரச்சனை எல்லாமே வரந்தான், ஆனால் ஐஸ்வர்யா நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நீங்கள் மீனாட்சி உயிரை காப்பாற்றினதுனால நீங்கள் அதுக்காக வேணா அப்படி சொல்லலாம், ஆனால் எனக்கு ஐஸ்வர்யா பற்றி தெரியும், ஐஸ்வர்யா அவ்வளோ சீக்கிரத்தில் நல்ல விதமாக நான் மாறக்கூடிய ஆளும் இல்லை, மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்னால் இந்த விஷயத்தில் நம்பவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே சேதுவும், இப்போ ஏன் உனக்கு இப்படிலாம் தோணுது, ஐஸ்வர்யா பற்றி ஏன் இப்படி நினைக்கிறேன், அவள் உயிரை கொடுத்து மீனாட்சி உயிரை காப்பாற்றிருக்கான், தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுக்கிட்டா, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, மாமா தமிழ்ச்செல்வி அக்கா புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது, அதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் சேதுவும் எதுவுமே பேசாமல் தனம் அப்படின்னு பார்க்குறாங்க. மாமா இப்போது 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஐஸ்வர்யா மேலே உங்களுக்கு அளவு கடந்த அன்பு பாசம் நம்பிக்கை எல்லாமே இருக்குல்ல தனம், இங்கே நீங்கள் ஐஸ்வர்யா தப்பு பண்ண மாட்டான், ஐஸ்வர்யா நடிக்கலை, அவன் உண்மையாக தான் குழந்தைங்க கிட்ட பாசம் காட்டுறான், அவன் உண்மையாக தான் என்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் இவ்வளோ நம்புறீங்கள, அதே நம்பிக்கையும் அதே பாசமும் எதுக்கு மாமா எங்கள் அக்கா மேலே உங்களால் வைக்க முடியாமல் போணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு சேதுவுக்கு பதிலே சொல்ல முடியலை. இல்லை அது அப்படின்னு சொல்லி தயங்கியபடி நிற்க, மாமா உங்களுக்கு எங்கள் அக்கா மேலே எல்லாமே கோவம், ஆரம்பத்துலேருந்து ஒரு சின்ன போய் நடந்ததுனால இப்போ வரைக்கும் எங்கள் அக்காவை நீங்கள் ஏற்றுக்கவும் இல்லை, அதனால தான் இந்த வீட்டில் என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் அதுக்கு எங்கள் அக்கா மட்டும்தான் காரணம்னு நினச்சிங்க, எங்கள் அக்கா மேலே தப்பில்லைன்னு எல்லாரும் நம்புகிறாங்க, ஆனால் நீங்கள் அதை மட்டும் நம்பவே இல்லை, ஆனால் 2வதாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஐஸ்வர்யா தப்பே பண்ணியிருந்தாலும் ஆனால் அவள் தப்பு பண்ண மாட்டான்னு நீங்கள் நம்புறீங்க, இதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு இங்கே நேராக தனமும் சொல்கிறாங்க. தனம் நீ தப்பாகவே புரிஞ்சுட்டு, நான் கரெக்டாக தான் மாமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், தப்பாக எதுவுமே புரிஞ்சுக்கலை, எங்கள் அக்காவை நீங்கள் புரிஞ்சுக்கலை, எங்கள் அக்கா தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட சேதுவுக்கு பதில் பேச முடியலை. தனம் அங்கேருந்து கிளம்பிட்டு உள்ளே போய்ட்றாங்க. தனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காக. அந்த நேரத்தில் திரும்பி போன தனம், ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக பக்கத்தில் வராங்க. ஐஸ்வர்யா மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல, அப்போது ஐஸ்வர்யாவுக்கு உண்மையிலே ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உண்மையிலே உங்கள் குழந்தைங்க மேலே பாசமாக தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம தனம் நேரம் உள்ளே போங்க. இதெல்லாம் பார்த்து கேட்டுட்ருக்க எங்கள் சேதுவுக்கு வந்துட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. மாமா என்ன மாமா தனம் என்ன சொன்னான், அவள் இன்னும் என்னை ஏற்றுக்கலை, நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே கோவம் இருக்கத்தானே மாமா செய்யும், அவங்க அக்காவோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல, அந்த கோவத்தில் தான் தனம் அப்படி பேசுகிறான் மாமா, நீங்கள் எதுவும் நினச்சி வருத்தப்படாதீங்கன்னு ஐஸ்வர்யா சொல்ல, இல்லை ஐஷு நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல, தனத்துக்கு பேசி புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணேன், ஆனால் தனம் புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது விடுங்க மாமா அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கு பிறகு சேது வந்துட்டு பேசாமல் மீனாட்சி அழகரையும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கும்போது, அப்போ ஐஸ்வர்யா எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே பாட்டிக்கு அப்பத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே அந்த ஃபோனை எடுக்கிறது தனம் தான். சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, தனம் நீயா, இல்லை அப்பத்தா எங்கன்னு சொல்லும்போது, அம்மாச்சி உள்ள
உள்ள கொஞ்சம் வேலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்பத்தா கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்ல, என்ன விஷயமாம்மா சொல்லுங்கள், நான் அப்போ வந்ததும் ஃபோன் பண்ண சொல்கிறேன்னு சொல்ல, இல்லை உங்கள் அக்கா இதுக்கு ஒத்துப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, தமிழ்ச்செல்வி ஒத்துக்கிட்டாலும் இல்லை ஒத்துக்கலைனாலும் அழகரு மீனாட்சியும் ஒரே ஒரு நாளைக்கு என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டதுக்கு பிறகு ஐஸ்வர்யா ஏங்க அதை கேட்டதுக்கு பிறகு தானோ இங்கே சேதுவை பார்த்து, அப்படியே மாமா ஏன் திடீர்னு நான் டெஸ்ட் வச்சு பாருங்கன்னு சொன்னதும் உடனே டெஸ்ட் வச்சு பார்க்கலான்னு முயற்சி பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது, அப்படி தான் மாமா, இப்போது ஐஸ்வர்யா தப்பு பண்ணலை, அவள் உண்மையாக தான் இருக்கா, குழந்தைங்ககிட்ட உண்மையான அன்பு பாசமும் காட்டுறா அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக தானே இந்த டெஸ்ட்டை நீங்கள் வைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஏமாம்மா இந்த அளவுக்கு அவங்களுக்காக யோசித்து இந்த டெஸ்ட்டெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள், அப்போ அக்காவுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும்ல, அக்கா தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்துருக்கணும்ல, அப்புறம் ஏன் மாமா அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னு இங்கே தானே கேட்குறாங்க. தானே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியலை இங்கே சேதுவால். திணறி போய் நிற்க, அக்கா தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா மாமா? அப்படி ஒரு முயற்சி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்நேரம் அக்கா உங்கள் கூட, குழந்தைங்க 2 பேரும் உங்கள் கூடன்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு ஃபோனை வச்சிட்றாங்க எங்கள் தனமும். அதை கேட்டுட்ருக்க எங்கள் சேதுவுக்கு பயங்கரமான ஒரு யோசனை வருது. அப்போது இங்கே தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலன்னு நான் எப்படி அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் ஐஸ்வர்யாவும் வந்துட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் வந்துட்டு அந்த வீட்டில் சகசமாக குழந்தையோட விளையாடுறது, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க ஐஸ்வர்யாவும். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் சேது மனசுக்குள்ளே தனு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்க தான் செய்யுது. இப்படி ஃபோன் பேசிட்டு உள்ள வந்த சேது முகம் ஒரு மாடி போய் இருக்கிறத பார்த்தேங்க ஐஸ்வர்யா. என்ன மாமா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, தனந்தான் ஃபோனில் பேசினுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஐஸ்வர்யா, உனக்கும் எனக்கும் வேறு எந்த ஒளிவு மறைவும் இறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இல்லை ஐஸ்வர்யா மேலே காட்டுற அன்பும் நம்பிக்கையும் எதுக்கு எங்கள் அக்கா மேலே இல்லைன்னு சொல்லி கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என் அக்கா தப்பே பண்ணலைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டது. இதுக்கு மேலே என்னால் எப்படி ஐஷோ அமைதியாக இருக்க முடியும்? தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணாலா இல்லையான்றதை கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை தினம் கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த விஷயத்தில் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. உண்மையிலே தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணால் நான் கொடுத்துருக்க தண்டனை சரிதான் நினச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனால் உண்மையிலே இந்த குற்றத்துக்கு பின்னால் யார் இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு இந்த சரியான தண்டனையை கொடுப்பேன்னு சொல்ல, அப்படி ஒரு வேளை தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சால் என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சேது ஒரு நிமிஷம் முகமெல்லாம் வாடி போய் சோகத்தோடு நிற்க, எனக்கு புரியுது மாமா, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கலான்னு உங்களுக்கு தோணிருக்குள்ளன்னு சொல்லும்போது எதுவுமே பேசாமல் சேது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக ஐஸ்வர்யா முகமெல்லாம் வாடி போய் ரொம்ப பதட்டமும் பயமும் தேடி வருது. அந்த தப்பை பண்ணது நான் தானே உங்களுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக நீங்கள் என்னை உங்கள் வாழ்க்கையை விட்டும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விடலை இந்த ஊரை விட்டே என்னை அனுப்பி விட்டுருவீங்களே அப்படின்ற மாதிரி எங்கள் ஐஸ்வர்யா வந்துட்டு ரொம்ப பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேது இந்த முயற்சியை கைவிடக்கூடாது, நிச்சயமாக யார் தப்பு பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க.